அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இப்போ லைவ்ல வர விருப்பம் இருக்கிறவங்க, லைவ் வேணும்னு விருப்பப்படுறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பலன் தர விதமா இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ பஞ்சாங்கத்துக்கு போகலாம். தேதி பார்த்தீங்கன்னா 30/6/2026 மாத கடைசி பராபவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி காலையில் 7:37 வரைக்கும் பிரதம திதி இருக்கு. அதுக்கு பிறகு துதியை திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் காலையில் 4:03க்கே முடிஞ்சிருது. பிறகு நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:46க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை பைரவருக்கும் துர்க்கைக்கும் முருகனுக்கும் விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் மாலை 3:25லேருந்து 5:02 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:59லேருந்து 10:35 வரை, குளிகை பகல் 12:12லேருந்து 1:49 வரை. இப்போ பூராட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா கணிதம் பயில, கடன் தீர்க்க, நோயாளிகளை குளிக்க வைக்க, மாடு வாங்க, விற்க ஏற்ற ஒரு நாள். வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் சாமி அறை அமைக்கிறது எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் உகந்த நட்சத்திரமாக தான் இருக்குது. கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இப்போ புதுசாக எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பிரதம திதியில் உலோகம், கருங்கல், மரம், அழகு வேலைகள் செய்யலாம். பாய் முடியுறுதல், அழகு கலை வேலைகள் செய்யறதுக்கு நல்லது, பயன்படுத்திக்கோங்க. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு முன்னேற்றம், ரிஷப ராசிக்கு ஏமாற்றம், மிதுன ராசிக்கு அன்பு, கடக ராசிக்கு இன்பம், சிம்ம ராசிக்கு பிரீத்தி, கன்னி ராசிக்கு நிறைவு, துலாம் ராசிக்கு புகழ், விருச்சிக ராசிக்கு நலம், தனுஷ் ராசிக்கு பாராட்டு, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு ஆதரவு, மீன ராசிக்கு பொறுமையா இருக்கு. நாளை அமைதியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மகிழ்ச்சியா செய்யுங்க. ஈடுபாடுகள் அதிகமாக இருந்தால் பலன் நல்லா இருக்கும். மேஷ ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கு, செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பசங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கும். சில நேரங்களில் சாதகமான பலனும் இருக்கு. ஆனால் அது நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அது உங்களுக்கு சாதகமாகவும் தீமையாகவும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமையாக கையாளுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதா இருக்கும். வியாபார விஷயமா கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். வீட்டு தேவைகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடும். ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது. உறவினர்களோட உதவி பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறையை ஓரளவு நீக்கும். அதனால ஜாக்கிரதையா செலவுகளை கையாளுங்க. வேலையில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து நாளை கொண்டு போக, உங்களோட இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். மனசுல தன்னம்பிக்கை இல்லாம, உறுதி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே கவனம் செலுத்த முடியாதபடி பதட்டம் இருக்கு. அமைதியாக வேலைகளை மேற்கொண்டீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்து வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவில் அமைதியில் சூழ்நிலைகள், மனநிலை கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கும். அதை சமாளிக்க வேண்டியது அவசியம். இன்றைய பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. காதலர்கள் இன்று 2 பேருக்குள்ளேயும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செலவினங்கள், உங்களோட நிதியை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். இல்லைனா வீண் விரயங்களோ வீண் பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம், டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கோங்க, நல்லது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு தேவையில்லாத பயம்,
ஒரு மாதிரி இனம் புரியாத வலி, வேதனைகள் மனசுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்று நீங்கள பொறுத்த உங்களுக்குள்ள மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத கோவப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுனால மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதையோ, கடன் குடுக்கறதையோ தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதை. இன்று நாள பொறுத்தளவுக்கு நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாம போகும். அவசரப்பட்டு செய்யாதீங்க. இன்று அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களோட பதட்டத்தினால, கோபத்தினால சில வார்த்தைகள தவறா விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பிரச்சனைகள பெருசாக்கும். மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே நல்லது. இன்று கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிதானமா பொறுமையா சூழ்நிலைகள கையாளுங்க. வேலைய பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலைகள்ல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்க மனசுல தேவையில்லாத எண்ணங்கள நீக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கையாளுங்க. அடுத்தவங்க கிட்ட கூட வேலை செய்றவங்க கூட வாக்குவாதம், விவாதம் வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். அது உறவுல அமைதி இல்லாம காணப்படும். தொணக்கூட அன்பான, நட்பான அணுகுமுறை ரொம்பவே அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. வீண் பேச்சுக்கள், வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு சுத்தமாக இல்லை, ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாளை பொறுத்தளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பணத்தை கையில் இருக்கிற பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக உடல் உழைப்பு காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைஞ்ச நாள். குழப்பங்கள் இல்லாத தெளிவான சிந்தனைகளோட எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக செய்வீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ, பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்கள் விருப்பப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவேறும். அதே மாதிரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் முடிவுக்கு வரும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பசங்களோட படிப்பு சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் நல்ல ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விஷயமா பயணங்கள் இருக்கும். அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. நீங்கள் உங்களோட தேவைகளை அறிஞ்சு நடந்துக்குவீங்க. உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலையும் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். புத்திசாலித்தனமும் உறுதியும் உங்களுக்கு நாள் முழுக்க துணையாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை வேகமாக செய்வீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட திறமை எல்லாமே வெளிப்பட்டு பாராட்டுக்குரியதாக இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றைய நாள் வேலைகளில் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட தரமான நேரங்களை செலவிப்பீங்க. உறவுல நல்ல புரிதல் ஏற்படும், அன்னுன்யம் ஏற்படும், மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது. சில தனக்கூட மனசு விட்டு பேசி சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் நல்ல சிறந்த நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இது பொருத்தமான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த சுதந்திரமான நிதி நிலைமை இருக்குது. பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்துக்கிட்டு பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இருக்குது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சியான நாளை கொண்டு போங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்க்காத விஷயங்கள் தானாக தேடி வரும். நீண்ட நாளாக உங்களோட விருப்பங்கள், இருந்த ஆசைகள்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்ககிட்ட நிறைய உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். எடுக்கிற முயற்சிகளில் உற்றார் உறவினர்களால் நல்ல பலன் உண்டு. கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்களோட சில நீங்கள் செய்கிற செயல்கள், காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். இன்று உங்களோட விருப்பங்களை மேம்படுத்திக்குவீங்க. வாய்ப்புகள் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க. உங்களோட திறமைகள் பாராட்டுக்குரியதாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் உங்களோட செயல்பாடுகள் இன்று நல்லாவே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பாக நடந்துக்குவீங்க. நல்ல புரிதலை ஏற்படுத்த முடியும். அதே நேரங்களில் பரஸ்பர புரிதலோடு மகிழ்ச்சியான தருணங்களை உற்சாகமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காதலர்கள் இன்று உங்களுடைய எதிர்கால திருமணம் வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் சிறப்பாக தான் இருக்குது. சிறப்பாக நாளை பிளான் பண்ணலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சுதந்திரமான நிதிநிலை வளமான நாளாக தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. உங்களோட செயல்பாடுகள் பணத்தில் நீங்கள் இன்று எடுக்கிற முடிவுகள் எதிர்காலத்துக்கு ரொம்பவே வளர்ச்சிக்குரியதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் வரலாம். ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்ன்றதுனால விட உங்களோட செயல்கள் காரியங்களில் நிறைய தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அந்த மாதிரி பழைய என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்ற நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை கொஞ்சம் பாதிப்புள்ளாக்குற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பணவரவு கம்மியாக இருக்கிறனால இந்த நாளை எப்படி கொண்டு போகிறோங்கிற பயமும் உங்ககிட்ட இருக்கும். பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தில் அமைதி குறையலாம். யார்கிட்டையும் பணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் மந்த நிலை இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சலுக்கேற்ப லாபம் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையலாம். இன்று நிறைய பதட்டம், நிறைய கலக்கம், மனசுக்குள்ள தெளிவான சிந்தனைகள் இல்லை. நிறைய செய்கிற செயல்கள் காரியங்களில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் ஜெபிக்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் கூடுதலான பொறுப்புகள் இருக்குது. வேலை சம்மந்தமான பயணங்கள் இருக்குது. அது உங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள், உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நிலுவையில் வேலைகள் நிற்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க ஈகோ இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனை ஆக்காதீங்க. நட்பான அணுகுமுறை தேவை. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் பணத்தை கவனமாக கையாளுங்க. ஏன்னா பொறுப்புகள்ங்கிற பேரில் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸாக நாளை கொண்டு போங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்கள் மனசில் கொஞ்சம் பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது. ஏன்னா கையில் பணம் இல்லை, செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது, எதிர்காலத்துக்கு உண்டான பயம் இருக்குது, பசங்களுக்கு என்ன அவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு நாளை மந்தமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு குழப்பமும் கவலையும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் எதிர்பாராத இடமாற்றம் வேதனையை தரும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. தெய்வ வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை தரும், ஆறுதலை தரும். இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. மதிப்பு மிக்க பொருளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கவனமாக இருக்கிறது நல்லது. திருப்தியான மனநிலை கிடையாது, அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். அமைதியாக நாளை கொண்டு போங்க. உங்களுக்குள்ளேயே நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. நிதானமும் பொறுமையும் ரொம்பவே தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. அவசரப்படாதீங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. அதே நேரங்களில் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியம். வேலைகளும் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட பதட்டமான உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இன்று தேவையில்லாத வாக்குவாதங்கள் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கைவிட்டுட்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. காதலர்கள் இன்று பொறுமையாக பார்த்து பேசுங்க. உங்களோட மனக்குழப்பங்களை, ஈகோவை தொணக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது. சிறப்பாக திட்டமிட்டு செலவு செஞ்சால் மட்டுமே இன்று பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். இல்லைன்னா பணப்பற்றாக்குறை, பண விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கண்களில் இல்லைன்னா அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்குது. கவனமாக இருங்க, ஓய்வெடுங்க.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களை கையில பிடிக்க முடியாத அளவுக்கு மனசுக்கு நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா இருக்கு. நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகள் எல்லா விதத்திலையும் இருக்கு. அதனால நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல மன மகிழ்ச்சியோடையும் திருப்தியோடையும் செய்வீங்க. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கு. உறவினர்கள் வருகை, நண்பர்களை சந்திக்கிறது, பண வரவு எல்லா விதத்திலையும் சாதகமா இருக்கிறதுனால இந்த நாளை சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. குடும்பத்துல சுபகாரியங்கள் கைகூடும். புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். வேலை விஷயமா பயணங்கள் செல்லும் வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளோட சேர்க்கையால நல்ல லாபமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசுக்கு நல்ல ஒரு அமைதியும் வாழ்க்கையில நல்ல ஒரு செழிப்பும் காணக்கூடிய அனுகூலமான ஒரு நாளா இருக்கு. இன்று நீங்க எந்த மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் காரிய பேச்சுவார்த்தைகளை முடிவு செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். பணம் சம்பந்தமா சேமிக்கிறதும் நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கும் பயனுள்ள நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட திறமைகளுக்கு பாராட்டு கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பாங்க. அவங்களோட ஆதரவு நீங்கள் புதுசாக உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புத்திசாலித்தனம் இன்று பாராட்டுக்குரியதாக இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்று கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பேசுகிற விதமும் நீங்கள் நடந்துக்கிற விதமும் துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்குது. அதன் மூலியமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவை மேம்படுத்துறதுக்கோ ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். காதலர்களுக்கு இன்று ரொமான்டிக் நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீட்டுக்கான திட்டம் இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக இன்றைய நாள் நல்ல பணத்துக்கும் உங்களோட எதிர்கால நலன் கருதி முதலீடுகள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த குறைபாடும் இல்லை. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. அதே நேரங்கள்ல வார்த்தைகள்ல பார்த்து பேச வேண்டிய ஒரு நாள். பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்று நீங்க உங்க மனசுல ஏகப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு பிளான் பண்ணுவீங்க. ஆனா நடக்கிறது எல்லாமே அதுக்கு அகென்ஸ்டா எதிர்மறையா இருக்கு. அதனால தேவையில்லாம குடும்பத்துல உள்ளவங்க கூட மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால வீட்டுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வீண் செலவுகள் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்துல மந்த நிலை ஏற்படும். கூட்டாளிகள் வழியில கொஞ்சம் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வேலை செய்யற இடத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. நீங்க சிந்தனைகள் அதிகமா இருக்கிறதுனால மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். இன்று உங்களோட வெற்றிகளை காண்றதுக்கு கடினமா உழைக்க வேண்டியதும் உங்களோட இலக்குகளை அடைய முடியாதபடி சில தடைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கடினமான சூழ்நிலையை சமாளிக்கிறது கஷ்டம். காலையிலேயே உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கவனமாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. வேலையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட குறைஞ்ச அளவு பேச்சு வச்சுக்கிறது நல்லது. அதிகமாக வார்த்தைகளை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவுல அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமையை நிதானமும் அவசியம் தேவை. காதலர்கள் இன்று நிதானம் கடைபிடிக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் கையில் இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய முடியாது. வீண் விரயங்கள் ஆகிற மாதிரியும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை செய்யறது, ஓய்வு எடுக்கிறது, தியானம் பண்றது நல்லது. அமைதியா இருக்கிறது நல்லது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாள். பிரச்சனைகளும் இருக்கும், சூழ்நிலைகளும் பார்த்து சமாளிச்சிங்க. அதே நேரங்களில் நல்லது கெட்டது கலந்த மாதிரி தான் நாள் இருக்குது. சில சாதகமான பலன்கள் இப்போ பார்க்கலான்னா பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பசங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் நல்லா இருக்குது. அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நவீன கருவிகள் வாங்க முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் நல்லா இருக்கும். நாள் சிந்திச்சு செயல்படுங்க. அவசரப்படாதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். பலன்கள் மிதமாக இருந்தாலும் இன்று எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது எதிர்மறை எண்ணங்களா நடக்காம பார்த்துக்கிறது நல்லது. உங்களை நீங்களே பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை அணுகிறது
நாள்களில் செய்கிற காரியங்களில் பாசிட்டிவாக யோசித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நாளை திட்டமிட்டிங்கன்னா பலன் தர விதமாகவும் இந்த நாள் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் கவனக்குறைவு கொஞ்சம் இருக்கலாம். அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொறுப்புகளை அறிஞ்சு தவறுகள் இல்லாமல் வேலைகளை திட்டமிட்டு பிளான் பண்ணி கவனமாக செய்யுங்க. இல்லைன்னா தவறுகளை செஞ்ச தவறுகளை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்க. இல்லைன்னா திரும்ப ஒரு முறை செய்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து வேலைகளை சூழ்நிலைகளை கையாளுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பாக மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தான் உறவுல பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக சூழ்நிலைகளை பார்த்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாகும். வீணான செலவுகள், அதுவும் தேவையில்லாத வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கையில் இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்குங்க. செலவுகளை கண்காணிங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமையோ சேமிப்பு கரையாமையோ நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கவனமாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத சில விஷயங்கள் சாதகம் இல்லாத போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லதும் இருக்கும். அதே நேரங்களில் அதே சூழ்நிலை பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் மனசுக்கு அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே நேரங்கள் பணம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் அமைதியும் பொறுமையும் இன்று ரொம்ப கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாள். பதட்டம் இல்லாமல் அமைதியான நாளை கொண்டு போகிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வெளியூர் நபர்கள் மூலிமா ஆதரவு கிடைக்கும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு ஆறுதலாகவும் சில ஆதரவுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்று சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. பதட்டத்தில் தவறுகள் செய்யாதீங்க. இன்று சவால்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் பயணங்களால் அலைச்சலும் பதட்டமும் இருக்கும். கவனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு வேலைகளை ஒரு குறிக்கோளோ கொள்கையோட செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா சில தவறுகள் இருக்குது. உங்களோட கவனக்குறைவால் பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலையில் சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக கையாளுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையாக நடந்துக்க முயற்சி செய்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற பணம் இல்லாத பிரச்சனை, பணப்பற்றாக்குறை தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணம் மூலிமா இன்று பணம் இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்மீக விஷயத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பணத்தை கவனமாக கையாளுங்க. வீண் செலவுகள், வீண் விரயங்கள், வீண் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும். கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். அதே நேரத்தில் மகிழ்ச்சிக்கும் எந்த ஒரு குறைவில்லாத ஒரு நாளாக இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். மனசுக்கு இனிய விஷயங்கள் சுற்றி நடக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளோ நல்ல ஒரு முன்னேற்றங்களோ தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று வேலையில் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். தொழில் விஷயமா எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களால அனுகூலங்களால் நல்ல ஒரு பலன் உண்டாகும். நாளை பொறுத்தளவுக்கு சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா எல்லா விதத்துலையும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்று உங்களோட இலக்குகள் நிறைவேறும். முறையாக திட்டமிட்டால் இன்றைய நாளில் சிறப்பான பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கூடுதலாக ஊக்கத்தொகையோ இல்லைன்னா சலுகைகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் விஷயத்தில் வரவு நல்லா இருக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு பாராட்டும் பெருமையும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. திருமண நிகழ்ச்சிகளில் இல்லைன்னா விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதலும் மகிழ்ச்சியும் இருக்கும். நல்ல ஒரு ஜோடியாக வலம் வரதுக்கான ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய நாளாக இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வலுவான நிதி ஆதாரங்களை அமைச்சுக்குவீங்க. கையில் வரவு நல்லா இருக்கு, சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட புத்திசாலித்தனமும் பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. சிறப்பாக பயன்படுத்தி எதிர்காலத்துக்கு உண்டாக சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான தேக ஆரோக்கியம், துடிப்போட இருப்பீங்க, உற்சாகமா இருப்பீங்க, எந்த பாதிப்பும் இல்லை. மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு புது தெம்பும் புதுசாக மகிழ்ச்சியும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. உங்களையே நீங்கள் அறியாமலேயே நல்ல ஒரு புதிய விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு திட்டங்களை தீட்டி நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களோட ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை மூலியமாக ஆதரவுகள் நல்லா இருக்குது. உறவினர்கள் மூலியமாக உதவி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும். பழைய கடன்கள் வசூலாகும். அதே நேரத்தில் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பில் நல்ல ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தைரியமும் நிறையவே இருக்குது. உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சிக்குரிய நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரங்களில் புதிய வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அதே நேரம் தொழிலையும் நல்ல ஒரு லாபம் வர மாதிரி புதிய யுக்திகளை கையாளுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இனிமையாக பேசி பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனசு விட்டு பேசுறதுனால பிரச்சனைகள் தீரும். காதலர்களும் இன்று சிறப்பான நாளாக மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம். இன்றைய நாள் உங்களுக்கு உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது. சின்னதாக கடன் வாங்குவீங்க, ஆனால் வரவு நல்லா இருக்கிறதுனால அது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உங்கள் மனசில் இருக்கிற அமைதி, நல்ல ஒரு ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்க. இதுக்கு மேலே நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம், லைவ் வந்துக்கிட்டு இருக்கோம். அது தவிர உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கருத்துக்கள் தேவைப்படுதோ அதை பதிவிட்டிங்கன்னா அதுக்குண்டான விஷயங்களை தேடி ஆராய்ஞ்சு உங்களுக்கான பலன்களை சொல்லப்படும். சுயஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க உங்களோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன சந்தேகங்கள் கேட்கறதுக்கு லைவ்ல தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்க. அடிக்கடி லைவ் வந்துகிட்டு இருக்கும். கடந்த சில நாட்களாக வரல. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா எனக்கும் கொஞ்சம் விருப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வராதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைவ்ல வந்து காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா ஷார்ட்ஸு ரீல்ஸு பார்க்குறவங்க மட்டும் சும்மா வந்துட்டு ஏனோ தானோன்னு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது ராசியை கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணால் உங்களோட உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். நன்றி, வணக்கம்.